போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் நாளை வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் 100% இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், தற்பொழுது இந்த மாவட்டங்களில் 100% பேருந்துகள் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதே போன்று 8 மணிக்குள்ளாக அரசு தங்கள் தரப்பு கோரிக்கை நிறைவேற்றும் என்ற ஒரு கோரிக்கையையும் தொழிற்சங்கங்கள் வைத்துள்ளன. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராம்குமார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், அது மட்டுமில்லாமல் டிஏ பணத்தை உடனடியாக திரும்ப வேண்டும் என்று உட்பட ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்களும் சட்டத்தை அறிவித்து இருந்தார்கள். இந்த நிலையில் தற்போது நெல்லை அரசு பணிமனைக்கு உட்பட்ட பணிமனையில் இருந்து தற்போது முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்குது. அதாவது அண்ணா தொழிற்சங்கங்கள் நாளை திட்டமிட்டபடி போக்குவரத்து வேலைநிறுத்தம் தொடரும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நெல்லையை சேர்ந்த அரசு போக்குவரத்து பணிமனையில் இருந்து நாளை நெல்லை, தென்காசி மற்றும் தூத்துக்குடி ஆகிய 3 மாவட்டங்களுக்குமே நெல்லை போக்குவரத்து பணிமனையில் தான் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த 3 மாவட்டங்களிலும் நாளை 100% அரசு பேருந்துகள் இயங்கும் என்ற ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்று இரவு 8 மணிக்குள்ளான அந்த பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டப்படவில்லை எனில் அண்ணா தொழிற்சங்கங்கள் உட்பட மற்ற தொழிற்சங்கங்கள் தற்போது ஒரு முக்கியமான வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். மற்ற தொழிற்சங்கங்கள் போராட்டம் அறிவித்துக்கூடிய இந்த சூழ்நிலையில் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மற்றும் தென்காசி 3 மாவட்டங்களில் நாளை 100% அரசு பேருந்து இயக்கும் என்ற ஒரு முக்கியமான கோரிக்கை தற்போது வெளியாகி இருக்கிறது. ராம்குமார். சரவணன், தகவலுக்கு நன்றி.